வணக்கம் என்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே. இப்போ எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீட்டோட அட்மாஸ்பியரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே குப்பை குளத்தில் தான் வந்து உட்காந்துருக்கேன். வெளியே வந்து உட்காந்துருக்கேன். ஏன்னா உள்ளக்க உட்கார்றதுக்கு எனக்கு கொஞ்சம் எலிப்புழுக்க வாடை வருது. அதனால் வாசலுக்கு வந்துட்டேன். எதுக்காக வந்தேங்கிறதையும் சொல்லிடுறேன். எனக்கு வீட்டுக்கு இங்கே வர்றதுக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை. இருந்தாலும் மனைவியை வந்து நடுத்தருவில் விட்டுட்டேன். ஆக்சிடென்ட் ஆனது வந்து சூர்யா பொய்ன்னு சொல்கிறா. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அதை பொய்யா நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உண்மை என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணுமா இல்லையா? அதுக்காகத்தான் வந்திருக்கேன். நான் சொன்ன சொல்ல காப்பாற்றுறவேன் உத்தமே. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். உருட்டுறதுக்கெலாம் வேலை கிடையாது. உண்மையை மாத்திரம் பேசுகிறேன். ஏப்பா போட்டு உடைக்கிற? அமைதியாக இருப்பா கொஞ்சம் நேரம். உன்னைய நான் நல்லவன் காட்டுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிரும் போல். அதாவதுங்க, இந்த நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது என்னான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுதா? அவள் சொன்னான்ல, ஆக்சிடெண்ட்டே நடக்கலை, அதில் நடந்ததெல்லாம் பொய், அவள் வந்து நெத்தியில் வந்து அடிபட்டது பொய், கண்ணுக்கிட்ட ஏற்பட்ட காயம் பொய், தையல் போட்டது பொய், எல்லாம் சொன்னான்ல. உண்மைங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சரியா? இனிமேலாவது நாக்கு மேலே பல்லு போட்டு அவள் பேசக்கூடாது. இதோட நிப்பாட்டணும். நான் இனிமேல் இந்த வீட்டை விட்டு நான் போகிறதாகவும் ஐடியா இல்லை. முழுக்க முழுக்க இங்கே தான் இருக்க போகிறேன். அது கடைசியாக ஒன்று சொல்கிறேன், அதை அப்புறமா வச்சுக்கிடுவோம். நான் வந்து எனக்கு இருக்கிறதுக்கு ஐடியா இருக்குது. ஆனால் வந்து இந்த எலிப்புழுக்க நாட்டத்தில் என்னால் இருக்க முடியல. இப்போ கூட பார்த்தா அங்கே ஒரு 16 குஞ்சு பொறிச்சு வச்சுருக்கும் போல் இப்படி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்போ இருந்து. சரி, இந்த ஆதாரத்தை போடுறேன். அவள் தலையில் அடிபட்டிருக்குன்னு சொன்னால, இவள் அடிபடவே இல்லைன்னு சொன்னால. தலையில் அடிபட்டதுக்கு அந்த நெத்தியில் ஏற்பட்ட அந்த கொய்யாக்காத்தண்டி காயத்துக்கு ஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதுல்ல, அதுக்கு பேர் தான் எம்ஆர்ஐ ஸ்கேன். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுக்கு உண்டான ஆதாரம் இதாக இருக்குது. இதுதான் வந்து இன்னும் 2 இருக்கோ, அதான் ஒன்றுமே தெரியலையோ. இதாக பாருங்க, இதில் உள்ளது பூரா மண்டை மூளை தெரியுதா? இது பூராமே ரிப்போர்ட். எப்போ இதை ஒரு நிமிஷம் பிடிக்கப்ப கையில் நீ வர வேணாம். இந்த பார்த்துக்கங்கப்பா, தெரியுதா? இது ஒன்று, இதை பாருங்க, இது ஒன்று, இதுவும் மூளை தான். எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லா கோணத்துலையும் எடுத்திருக்காங்க, தெரியுதா? இது 2மே எம்ஆர்ஐ ஸ்கேன். இது போக இது என்ன? அது இங்கே பாருங்க, இது ஒரு ஸ்கேன். இது என்ன ஸ்கேனு? ரிப்போர்ட், பிளட் ரிப்போர்ட். 5000 ரூபா கொடுத்து எடுத்தேன் இந்த ரிப்போர்ட்டு. இதையும் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், 8/3/2026. இந்த பாருங்கள், பார்த்துக்கிட்டிங்களா? 8/3/2026. இது ஒரு ரிப்போர்ட். இதுக்கிடையில் இது ஒரு ரிப்போர்ட். அதுக்கப்புறம் இது வந்து இது ஏதாவது கோடு கோடாக போகும் தெரியுமா? அது என்ன? அது இசிஜி. இது இசிஜி, ரைட்டா? ஆக மொத்தம் இது ஒரு ரிப்போர்ட்டு, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஒன்று இருக்குது, இந்த பாருங்க. இது வந்து என்ன ரிப்போர்ட்டுன்னா, இது ஒரு ரிப்போர்ட்டு. எல்லாமே ரிப்போர்ட்டு தான். இந்த பாருங்கள், இதுவும் சுமியோடது தான், தெரியுதா? பார்த்துக்கோங்க, இதுவும் சுமியோட ரிப்போர்ட்டு தான். இது ஒரு ரிப்போர்ட். இது செக் பண்ணிக்கோங்க வேணும்னா ரிப்போர்ட்டா. இந்த பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது நிறையா. இதெல்லாம் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இது என்ன சார்ஜர் இல்லாமல் கொடுத்தாங்க. இதை நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு போனது, சார்ஜ் போட்டு நைட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக. அதுபோக இந்த பாருங்க, இது ஏதோ ஒரு இது பார்த்தது எந்த ஆஸ்பத்திரி? ஆகாஷ் மருத்துவமனை. போனவொன்னே பார்த்தோம் தெரியுமா? இது அந்த ஆஸ்பத்திரியோடைய ரிப்போர்ட்டு, ஆகாஷ் மருத்துவமனை. இது அங்கே பார்த்ததுக்கு உண்டானது இதாக இருக்குது. இதெல்லாம் எழுதியிருக்கு, என்னென்னமோ எழுதியிருக்கு. ரிப்போர்ட்டு போட்டு இந்த மாத்திரை எழுதியிருக்காங்க, தெரியுதா? இது ஒரு ரிப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு முதலுதவி செஞ்ச ட்ரீட்மெண்ட். இது வந்து பெட்டில் படுத்தா யூரின் போகிறதுக்கு, மோஷன் போனால் துடைக்கிறதுக்கு உண்டான பேம்பர்ஸ். சரியா? பார்த்துக்கோங்க. இது போக அவங்க ஸ்கேன் எழுதி கொடுத்தது இதாக இருக்குல்ல, சுமி. இந்த தேவகி ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்துக்கோங்க, இது ஒரு ரிப்போர்ட், தெரியுதா? அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இது வந்து பில்லு. நான் பணம் கட்டினேன் தெரியுமா, 10,500 ரூபா. இது அதுக்கு உண்டான பில்லு, முதல்ல கட்டினது. போனவொன்னே என்ட்ரி போட்ட பில்லு. இதுக்கப்புறம் என்ன மீதி பில்லு பூரா உள்ளே கிடக்கு. சரியா? இதிலேருந்து தெரியுதா? இந்த இதுதான் அதுக்கு உண்டான கவரு. இப்போயாவது வந்து நான் சொல்கிறது, என் பொண்டாட்டி நானும் வந்து சுத்தமானவங்க, நாங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மைங்கிறது இப்போயாவது புரியுதா? அவளுடைய வேதனையில் யாரும் குளிர்காயக்கூடாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போயுமே சொல்கிறேன், நான் கூட அங்கேருந்து இப்போ என்னைக்கு என் மேலே சூர்யாங்கிறவ அவதூறு பழி பரப்புனாலோ அதுக்கப்புறம் இனிமேல் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ஐடியா கிடையாது.
சரி வாங்க, வேர்க்குது, உள்ளே போய் உட்காந்து பேசுவோம். அப்படியே வர்றேன், வாங்க. தூக்குறேன், இருங்க. எந்திரிக்கிறேன்டா, எந்திரிக்கிறேன். இந்தா வந்துட்டேன். உன்னை நான் காட்டலை. அன்னைக்கே உன்னை காட்டினதுக்கு தான் நீ ஏதோ சக்கிலா படம் ஓட்டின மாதிரிலாம் சொன்ன. தேவையில்லாமல் இப்போ பேசலாமா? வாங்க. அதாவதுங்க, பொண்டாட்டி புருஷனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறத பயன்படுத்தி தேவையில்லாமல் என்னப்பா நீ போட்டு தாளிக்கிற? கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு 10 நிமிஷம் நீ பொறுக்க மாட்டியா? உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டே இருப்ப. நான் உட்காந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? ஸோ இந்த வீட்டில் வந்துங்க எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி கிடையாது, ரெஸ்ட்டு கிடையாது. காலையில் அவங்க கேட்டாங்கங்கிறதுக்காக இந்த என் பொண்டாட்டிக்கு தேவையான பொருட்களை பூரா நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்களுக்கு வீடியோ முக்கியமா? ஏப்பா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சும்மாவே இருந்தாலும் கிடப்பீங்க. டே, திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு சூப் வைக்கிறதுக்கு ஒன்றும் வாங்கி தரல யாரும், அனாதை மாதிரி கிடக்கிறேன், ரோட்டில் பிச்சைக்காரி மாதிரி திரியிறேன், என்னைய பார்க்குறதுக்கு ஆள் இல்லையான்னு சொல்லி நேற்றுலேருந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதா. நீ தான் அப்புறம் அழுகாமல் தான் உன்னைய பார்க்க வந்தேனா? அப்புறம் மருந்து கேட்டா என்ன, விருந்து கேட்டா என்ன, எல்லாம் ஒன்று தானே. எல்லாம் வேணுங்கிற பொருளை நான் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். பேரனுக்கு வேணும், இவளுக்கு வேணுங்கிறதுக்காக. அதாவதுங்க, மருந்துங்கிறது ஒரு தேவை, ஆனால் அதை விட உணவு முக்கியம். வைத்தியனுக்கு கொடுக்குற காசை வாணியனுக்கு கொடுன்னு சொல்லி எதுக்கு சொல்லியிருக்காங்க? நல்லபடியாக ஒரு நல்லது பொழுது நெஞ்செலும்பு சூப்பு, இந்த இதில் தலைக்கறியில் இருக்கும் பாருங்கள் நாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஈரல், கிட்னி. சரி சரி, வேணும்னா வச்சுக்க, வேணும்னா என்கிட்ட கொடு. சரிப்பா, சரி வைப்பா, வச்சு சமைச்சு சாப்பிடுங்கப்பா. ஏதோ நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே எல்லாத்தையும் வாங்கி போடுறேன். காசை கூட பொருட்படுத்தாமல் நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன்னா என்னையவே குற்றம் சொல்லக்கூடாது. எனக்கு பணம் காசு பொருள் முக்கியம் இல்லை, என் பொண்டாட்டியோட உயிரும் அவளுடைய உடலும் தான் முக்கியம். செவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். அதனால் என் பொண்டாட்டி உயிரோடு இருந்தால் தான் நாளைக்கு என் வர்க்கம் வளரும், வாரிசு வளரும். என்ன வீடியோவில் ஒன்றுமே பேசலையே, நான் உன்னைய பற்றி பெருமையாக தான் பேசிட்டு வந்தேன். செவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். சம்சாரம் போனால் சகலமும் போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் என் பொண்டாட்டிக்காக எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் வேறு. இப்போ நான் உள்ளக்க என்ட்ரி ஆகும்போது கேள்விப்பட்டேன், ஏதோ வந்து என் சகோதரியை தவறுதலாக பேசி அதுக்கு ஏதோ பட்டப்பேர் வச்சதாக ஒரு பொருளி கிளம்புது. அது உண்மையா பொருளியாங்கிறது எனக்கு தெரியலை. நான் இன்னும் சூர்யாவோட வீடியோவை பார்க்கல. பார்த்தது விலகிடுவேன், அவளை விட்டு முழுசாக விலகிடுவேன். என் தங்கச்சிக்கு ஒரு இழுக்குன்னா எனக்கு அந்த இடத்துல என்ன வேலை? ஈ அடிக்கிற இடத்துல இரும்புக்கு என்ன வேலை? நான் பாட்டு ஓடி வந்துடுவேன். இப்போ நான் கேட்குறேன், அவள் என்ன எதுவும் தப்பாக பேசி வச்சிருக்காளா? ஏதாவது எனக்கு தகவல் சொல்லு. நாக்கு மேலே பல்லு போட்டு பேசினாளா? அல்டா பிராணியா? யார? ஏன் சகோதரியவா? ஏன் மெர்சிமாவையா? இது எப்போ நடந்துச்சு? எனக்கே தெரியாதேப்பா. நான் இப்போ தான் யதார்த்தமாக உள்ளே வர்றேன். இவன் உட்காந்துங்க வாசலில் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா. ஏய், உனக்கு என்ன அவ்வளோ தூரம் தைரியமாக போச்சா? இப்போ தேவையில்லாமல் இங்கே பாரு, ஒழுங்காக வந்து வீடை கட்டினோமா, வாசலை வாங்கினோமா, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு சொத்தை சேர்த்துட்டு போனோமா, அதோடு இருக்கணும். ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு சொத்தை வாங்கிட்டு போனோமா. ஏப்பா உனக்கு இந்த கெட்ட என்ன? ஏப்பா உங்களுக்கு எப்படி நான் வீடு வாங்கி கொடுத்தேன்னு அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அவளை ஒரு செட்டில் பண்ணிட்டு வரலாங்கிறதானே என்ன? பாவம் இல்லையா அவ? என்ன இப்போ வேற? சரி, இப்போ நீ அதை விடு. அந்த அம்மா பேசுனது உண்மையா? இனி அந்த அம்மா என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நான் உள்ள மூக்கோட நுழைக்க மாட்டேன். சரி, நீங்க எதுவும் பாத்துருவீங்க, அவங்க நமக்காக அவங்க பாத்துருவாங்க என்னன்றதுக்காக திசை திருப்புறதுக்கு. சரி, உங்களுக்கு நீங்க அவளுக்காக பேசுவீங்க. அப்ப உங்க புள்ளைய விஷயத்த நாங்க பார்க்க மாட்டேன்னு அந்த அம்மா ஒதுங்கிடணும். ஓ, பிளான் அப்படி போகுதா சகோதரிமா? பேசட்டும், சரி வச்சுனாலும் வச்சுக்கிட்டோம். சரி, பாலா புடிச்சு போய் பாத்துக்கிறீங்க அம்மானு. சரி, ஒத்திட்டு அப்படி இதான் சமயம் புள்ளைய குட்டியோட இங்க இருந்துருங்க. சரி, ரைட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், என் தங்கச்சியை பற்றி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஒன்று, நான் ஏற்கனவே அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்டேன். அந்த அம்மா அதை ஏற்றுக்கிறிச்சா ஏற்றுக்கிறலையான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ சொல்கிறேன், அவள் பேசுகிற பேச்சுக்கோ அவளுடைய செயல்பாடுகளுக்கோ அவள் வாய் துடுக்கா
அவன் நாக்கில் 7.5 சனி தாண்டவம் ஆடுது. மன்னிப்பே கேட்க சொல்லலையே. மன்னிப்பு யார? நான் அவங்க கேட்கவே சொல்லல. அந்த அண்ணனுக்காக அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன், சூர்யாவுக்காக. அண்ணனுக்காக நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னு ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க. சரி, இவதான் இப்போ வம்பு கொடுக்குறான். ஏய் சூர்யா, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்க. அந்த அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இதுக்காகவே நான் உன்னை சென்னைக்கு கூட்டு போகிறதுக்கும் தயங்க மாட்டேன். இல்லையா, வீடியோவிலையாவது பேசி அந்த அம்மா கிட்ட ஒரு மன்னிப்பு கேளு. தேவையில்லாமல் அடுத்தடுத்த பிரச்சனைகளை சிக்காத. இப்போ தான் வந்து எதிரிகள் வந்து ஒளிஞ்சு போய் ஓஞ்சு போய் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இதுக்கு காரணமே நான் தான். எல்லாருமே என்னுடைய முகதாட்சணைக்காகவும் எனக்காகவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன் பிள்ளைகளுக்காக பார்க்குறாங்க. திலீபா, கோகுலு, அது போக உங்கள் அம்மா, வயசான அம்மா, கண்ணு தெரியாத ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ண உங்கள் அம்மா, கர்ப்பப்பை இறங்கின உங்கள் அம்மாவுக்காக யாருமே சரி முந்தா நாள் தானப்பா அவளுக்கு அவ்வளோ புத்திமதி சொன்னேன். ஏப்பா எதுவும் பேசாதப்பா அந்த அம்மாவன்னு சொன்னதுக்கு மெர்சிமா ஐ லவ் யூன்னு சொல்லிலாம் வீடியோ போட்டாலே ஏன் லைவில். அப்புறம் எப்படி திடீர்னு இந்த மாதிரி பேசினா? இந்த வார்த்தைகளை எப்படி விட்டாவ? அவளுக்கு 7.5 பிடிச்ச ஆட்டுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு சூர்யா, உனக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுறேன். தேவையில்லாமல் நல்லவங்க வாயில் விழுகாத. நீ இப்போ பெட்ரோல் பிச்சை வாயில் விழுந்தனா அவள் ஒரு கேடு கட்டவ. அவளுடைய பலனுக்கு அவள் அனுபவிச்சா. ஆனால் இந்த இடத்துல என் தங்கச்சி தூய்மையான ஒரு பொண்ணு. அவங்க குடும்பம் உண்டு, அவங்க உண்டு, அவங்க ஷூட்டிங் உண்டு. நல்லதை அவங்க பாட்டுக்கு 4 பேர்த்துக்கு நல்லது செய்கிறாங்க, அதோட போகிறாங்க. இப்போ எனக்குமே இந்த டவுட் ஓடுது. என் மயன் விஷயத்துக்கு தான் இப்போ வந்து உள்ள மூக்க நுழைச்சி அதுக்கு உதவி செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு இவ்வளோ பிளான் போய்கிட்டு இருக்காப்பா. ஏப்பா நீ இவ்வளோ சோகமாக இருக்க? நீ கவலைப்படாதங்க. இனிமேல் 24 மணி நேரமும் உன் கூட நான் இருக்கேன்ப்பா. எனக்காக நீ ஒன்றே ஒன்று மாத்திரம் பண்ணு. 2 நாள் உனக்கு டைம் தர்றேன். இந்த வீட்டை பூரா இந்த எலி புழுக்க வாசத்தையும் இதை பூரா க்ளீன் பண்ணிவிட்டு. இப்போ கூட எலி அங்கே ஓடிக்கிட்டு இருக்குப்பா நிறைய. எங்கே தள்ள சொல்கிற? யார், நானா? சரி, நீங்கள் தான் அந்த எலி மருந்தை வச்சு தான் அதை கொண்டா என்ன? சரி, நான் ஒரே வார்த்தை சொல்கிறேங்க. இதுக்கு மேலே எனக்கு வந்து பேசுகிறதுக்கு சக்தியும் இல்லை. இனி அடுத்த ஒரு தடவை ஜெயிலுக்கு போகிறதுக்கு என் உடம்புல திராணியும் இல்லை. தயவுசெய்து சொல்கிறேன் சூர்யா, இதோட உன் பேச்செல்லாம் நிப்பாட்டிக்க. அந்த அம்மா உன்னை பற்றி ஏதாவது பேசுதா? நேற்று கூட நானும் சொன்னேன், நீயும் சொன்ன. இனிமேல் யாரை பற்றி பேச வேணாம், இதோட நிப்பாட்டிக்கங்கன்னு சொல்லி சொன்னேன். நானும் சரின்ட்டேன். அந்த அம்மாவும் கேட்டுருச்சு. இப்போ எதுக்கு திடீர்னு வந்து உட்காந்துக்கிட்டு அல்டாப் ராணி, அந்த ராணி, இந்த ராணின்னு சொல்லி எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? நீயே ஒரு 1ஆம் நம்பர் உடான்ஸ் ராணி. உனக்கு மேலே ஊரில் இருக்கிறவங்க வரப்போகிறாங்க. உதவி செஞ்சவங்களை மாத்திரம் என்றைக்கும் மறக்காத. நாக்கு மேலே பல்லு போட்டு பேசாத. இப்படி பேசிக்கிட்டே தெரிஞ்சனா நாளைக்கு உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நானோ என் குடும்பமோ என் பணமோ உனக்கு உதவாது. மோதுற இடம் பார்த்து மோதணும். தேவையில்லாமல் நீ காலை விடாத இடத்துல விட்டுக்கிட்டு இருக்கிற, அகலக்கால் வைக்கிற. இதுக்கு உண்டான பலனை நீ கூடிய சீக்கிரம் அனுபவிப்ப. மரியாதையை காப்பாற்றிக்க. மரியாதையை அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உன் ஊரை பக்கம் ஓடுறதுக்கு உண்டான வழியை பாரு. என்னப்பா, கரெக்டு தானே? நான் உன் குடும்பத்தோடு நான் இங்கே இருக்கேன்ப்பா. அவன் அங்கே போட்டுப்பா. நீ மாத்திரம் யார் பேரையும் யார் பேச்சும் எடுக்காம இங்கே வரு. உன் நன்மைக்கு தான் சொல்கிறேன். எவன் பேரையும் கண்டவன் பேரையும் லைவில் பேசாத. கண்டவன் பேரையும் லைவில் இழுக்காத. உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறேன். எவனையுமே புச்சுக்குட்டி சொச்சுக்குட்டிலாம் சொல்லாதப்பா. அப்புறம் உன்னை அவனையே இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லுப்பா. நான் எதுக்குப்பா உனக்கு? இப்போ வந்தவன் அப்புறம் என்ன சொல்கிற? ஏதோ நான் என்னைய திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிருக்கேங்கிறியா? சரி, அப்போ அவன் என்னமா சொல்ல வர்றா? என்னை டைவர்ஸ் கொடுக்க சொல்கிறாடா? அப்போ எப்படி குடுவா? பார்த்தீங்களா எவ்வளோ மரியாதைப்பா, காற்றுல பறக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் இருக்கிறவங்கிட்ட இருக்கிறது எனக்கு வந்து இதா இல்லை? எனக்கு மரியாதை கிடைக்கிறதுல நான் வாழ்றது பெருசா? வெண்ணையா? வெங்காயம் மூடுடா, இத பாருடா, இத இலிடா. அவ பேசுறாளா? அவ சொல்றாளா? திடீர்னு வெண்ணெய் நானே அசந்து போயிட்டேன். இவ தான் என்னை வெண்ணேன்னு சொல்லி. இவெல்லாம் அப்படி பேசினானா நேரம் உயிரோட இருப்பாள? நாக்கில் பல்ல போட்டு பேச விட்டுருவேனா நான்? ஏய், சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் ஆம்பளை தாண்டி. என்னடி யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்க மொத்தத்துக்கு. உங்களுக்கு வாங்கிட்டு வந்து எல்லாம் செஞ்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நல்லது உள்ளது வாங்கி கொடுத்ததுக்கு எனக்கு தப்பா? உன் புத்தியை காட்டிட்டீல. இனிமே 5 நிமிஷம் இந்த வீட்டில் இருந்தேன்னு வைவேன். என்னடா நாயேன்னு கேளு என்னை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆளும் மண்டையும் பாரு. டேய், இந்த வீடு நம்மளுக்கு சுத்தப்படாதரா. நம்ம எங்கே இருப்போமோ
மேய போறதுக்கு என்னை வம்புழுக்கிறீங்க நல்லா தெரியும். பரமசிவன் கழுத்துல இருந்த பாம்பு கேட்டுச்சான் கருடா சௌக்கியமான்னு. கவட்ட சௌக்கியமா? அந்த பரமசிவன் சொன்னாராம் யாரும் இருக்கிற இடத்துல இருந்திருந்தா எல்லாம் சௌக்கியம்னு. அந்த கதையை உன்கிட்ட வந்து நான் கேட்டேன் பாரு சௌக்கியமான்னு. என்னைய கேட்கணும், உன்னை விசாரிக்க வந்து ஏன் தப்பு தான். நான் நிரூபிக்க வந்தேங்க, நிரூபிச்சிட்டேங்க. ஸ்கேன் எடுத்தது, இந்த அடிபட்டது, இந்த மூளையை இது பண்ணது எல்லாமே உண்மை. இதுக்கு மேலே ஆதாரம் வேணுமா? கட்டப்பையி நீ போய் தொங்கு. இதுக்கு மேலே நான் வரல. நான் இப்பயும் சொல்கிறேன், இப்போ நான் சூர்யா வீட்டுக்கு போகிறது கிடையாது, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அங்கே தான் போய் சாப்பிட்டு அங்கே தான் தூங்க போகிறேன். 6 மணி லைவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேவா? இருக்க மாட்டேன். 10 மணி லைவில் அங்கே நான் வீடியோ போட்டேன்னா என்னடா நான் ஏன்னு சொல்லி என்னை செருப்ப கலட்டி அடிங்க. 10 மணி லைவ் நீ சொல்றீல பந்தயம் வச்சுக்கிறோமா? எங்கள் அம்மா வீட்டில் கூட லைவ் போட்டாலும் போடுவேன், இந்த வீட்டில் கூட வந்து லைவ் போடுவேன், அங்கே போக மாட்டேன். இது வந்து 420 சிக்காங்கிற மேலே சத்தியம், மீடியா கே மேலே சத்தியம். போதுமா? பாய்.